தனுசு ராசிக்கார அன்பர்களே, இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே மனசுக்குள்ள சில குழப்பங்கள் என்பது ஏற்பட்டிருக்குங்க. அது எப்படிப்பட்ட குழப்பம்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா, நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சா அது சரியா வருமா, நம்ம இதை செய்வதற்கு என்ன நல்லது நடக்கும், இதை செஞ்சா இது மாறுமா அப்படின்னு ஒரு சில நாட்களாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் மனக்குழப்பத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு நாள்ல ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், தேவையில்லாத துன்பங்கள் அப்படின்னு வந்துகிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்யறாங்க அப்படின்ற போது சில நபர்கள் அந்த முடிவை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையில முன்னேறிடுவாங்களே, நம்மளை விட மேல வந்துருவாங்களே அப்படின்ற அந்த பொறாமையினால தனுசு ராசிக்காரர்களை ரொம்பவே கீழே தள்ளி போட்டு மிதிச்சு என்ன நம்ம செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில போராடக்கூடிய நேரங்கள்ல இவர்களுடைய போராட்டத்தை ஒரு துளி அளவு கூட வெற்றி அடைய விட்டக்கூடாதுன்றதுக்காக எந்தெந்த விஷயங்களை பண்ணி இவர்களை வீழ்த்த முடியுமோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சா இவர்கள் தரையில் விழுந்து மண்டிடுவார்களோ அப்படிப்பட்ட அனைத்தையுமே செஞ்சு இவர்களை உருகுழைத்திருக்காங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்குமே இவர்களால், அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நிம்மதியா இவர்கள் தூங்குனது அப்படின்றது ஒரு நாள் கூட இல்லைன்னு தாங்க சொல்லணும். தினமும் ஏதாவது ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு கஷ்டம், தேவையில்லாத குழப்பம், பிரச்சனைன்னு தினம் தினம்னு ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இவர்களும் பொறுத்து பொறுத்து போய் பார்ப்பாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஆளுக்கு பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயம் எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த பொறுமையினுடைய உச்சிக்கே சென்றிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஒரு சில நோய் உபாதைகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில திருப்பி திருப்பி கொடுத்து ரொம்பவே காயப்பட்டதும் கஷ்டப்பட்டதுமாக இருந்துட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, எந்த அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது, முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்ற பல குழப்பங்கள், பல சிந்தனைகளோடும் நீங்க இருப்பீங்கல்ல, அது அனைத்திற்குமான தீர்வையும் முற்றுப்புள்ளியும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, தனுசு ராசிக்கார அன்பர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்புக்காகவும் ஒரு உறவுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு காதல் வேணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் நீங்க மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா காமிச்சு அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்க மேல உறவையும் அன்பையும் பாசத்தையும் யாருமே வச்சது இல்லைங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க, என் மேல என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என் மேல அன்பு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி, இல்ல வேற ஏதாவது சில விஷயங்களை வச்சு நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நீங்க ஒரு ஆளா உன்னை என் மேலாம் அன்பு வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் உங்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும், அதாவது எப்படின்னா அந்த இடத்துல பொய் சொல்லுவாங்க, வேணுக்கனே உங்களை ஏமாத்தணுன்றதுக்காக இல்லாத பொருளாத விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துவதும் எளிமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. நீங்க நினைப்பீங்க நம்ம வாழ்க்கை இன்னும் சில நாட்கள்ல மாறிடும், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும், இந்த ஒரு விஷயம் மாறினுச்சுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்க தினமும் நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட விஷயம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராட்டத்தெல்லாம் எடுத்தீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இனி அது கிடைக்குங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பேசும் அளவுக்கு இவர்கள் உயர்ந்து காணப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லோருமே இவர்கள், அதாவது இவங்களெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமூட்டக்கூடிய பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்க எதிர்பார்த்ததையும் விட பல மடங்கு நல்லதாகவும் நடக்க போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிடுன்ற ஒரு ஆசைன்றது இருந்திருக்கோங்க. ஆனா இவர்களால இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியுமா, நம்மளாலலாம் அரசாங்க வேலையில சேர்ந்துட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் கிடைச்சு மற்றவங்க முன்னாடி மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பயம், நாளைக்கு நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா, நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா, நம்மளுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்னால உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க சில குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பீங்க. அப்படிப்பட்ட குழப்பங்கள் நீங்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க
இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் மாறி காணப்படுவதோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதையை அடியெடுத்து வைப்பீங்க. முன்னாடியெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னாலே உங்களை இழிவுபடுத்துவதற்கும் அசிங்கப்படுத்துவதற்கும் இருந்திருப்பாங்க. ஆனா இனி உங்களை ஊக்குவிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு உங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையுமே செய்ய வைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கைன்றது அமையும். முன்னாடி எல்லாம் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயங்களை இழந்துட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்யாத விஷயங்களை இல்லைன்னு தான் சொல்லணுங்க. அப்படி இருந்தாலும் இவர்கள் மேல குடும்பத்தார்களுக்கு பெரிதளவுல ஒரு ஈடுபாடு கிடையாது. இவங்க எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம சந்தோஷமா இருந்தா போதும், நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சா போதும்னு எப்போதுமே இவர்களை ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதோடு சேர்த்து இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி என்பது கிடைக்குங்க. முன்னாடியெல்லாம் நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது ஆதரவு தெரிவிக்காதவங்க உங்களுக்கு ஆதரவும் தெரிவிப்பாங்க, உங்க கூட இருந்து எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இது நாள் வரைக்குமே ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி இவர்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பிரிஞ்ச நபர்களோட நம்ம திரும்பி சேருவோமான்னு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தனுசு ராசிக்காரர்கள் குழப்பத்திலையும் கஷ்டத்திலையுமே நாட்களை ஓட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட குழப்பமும் கஷ்டங்களும் நீங்கி நீங்க யாரை பிரிஞ்சு ஒரு நாள் மனவேதனையிலையும் மன கஷ்டத்தையும் காட்டுறீங்களோ அந்த கஷ்டம் என்பதை நீங்கி நீங்க பிரிஞ்சு நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் இவர்களுடைய வாழ்க்கையில. இனி தனுசு ராசிக்காரர்கள் உடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்களே தவிர இவர்கள் யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதாவது இதற்கு முன்பு எல்லாம் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில அவங்க அவ்வளவு சக்சஸ் ஆயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, என் கூட படிச்சவங்க அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சோகம் கலந்த ஒரு ஒரு பிராமன் கூட வச்சுக்கலாங்க. அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயமே தேவைப்படாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா உங்களை பார்த்துதான் ஒவ்வொருத்தரும் இனி பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. எனப்பா அவன் அப்படி போயிட்டான் அந்த அளவுக்கு அப்படின்னு எல்லோரும் உங்களை பத்தியே பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை தொடுவார்கள் இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில. தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே கணவன் மனைவி பிரச்சனை என்பது தீராத ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க. இவங்க அந்த கல்யாணத்துக்கு முன்பு பேசக்கூடிய நேரங்கள்ல எல்லாத்துலயுமே இவருக்கு அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி அந்த ஒரு காதல் மேல ரொம்ப பிணைப்பா இருந்த மாதிரி இருந்திருக்கும். முக்கியமா சொல்ல போனா இவங்க இல்லைன்னா நான் இல்லை இவங்க இல்லைன்ற அளவுக்கு இவங்களுடைய காதல் அந்த நேரங்களில் கல்யாணத்துக்கு முன்பு இருந்திருக்கும். ஆனா திருமணமான சில மாதங்கள்லயே அது மொற்றமாக முடிவடைஞ்சிருக்கோங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்காது, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயமும் அங்க இருக்காது. அதற்கு எதிர்மறையாக அதற்கு மாறாக அப்படின்னு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையுமே பார்க்க வேண்டிய நிலைமையாகவே இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் அமைக்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாலாம் இவருடைய வாழ்க்கையில சில நபர்கள் காலவாரி விட்டுருவாங்க. எப்படின்னா கூடவே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்களை உயரத்துக்கு போற இடத்துல காலவாரி விட்டு அத்தனை பணமோ இல்லை மற்ற விஷயங்களையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அந்த நேரத்துல உட்காந்து புலம்பி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு அந்த கடவுளை வேண்டாத நாட்களே கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா எவ்வளவுதான் இவர்கள் வேண்டினாலும் இவர்களுக்கு தீர்வுன்றது கிடைச்ச ஒரு விஷயம்னா மறுபடியும் போராடு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இனி அப்படிலாம் இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போவாங்க. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற நபர்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்க நேர்வேங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பல நாள் குழப்பங்களும் தீர்ந்து போகும். செல்வத்தினுடைய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும். செல்வம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இனி அதிகரிக்க வர ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு நீங்க பல வருஷங்களாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா சம்பளத்தை உயர்த்தாமலே உங்களை இழுத்துச்சிட்டே இருந்திருப்பாங்க. இனி புது கம்பெனில வேலை கிடைச்சி அந்த இடத்துல உங்களுக்கு மிகவும் உயர்ந்த சம்பளம், அதாவது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இருக்க போகுது அந்த சம்பள உயர்வு என்பது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க யார் மேல அன்பு வச்சிருந்தீங்களோ அவர்கள் உங்களுக்கான நபராகவும் உங்க மேல பாசிட்டிவ் வச்சிருக்கூடிய நபராகவும் மாறுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க இல்ல நீங்க யாராவது விட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க மேல அன்புக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்ற போது அது எல்லாமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இழப்பு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி துரத்தல், முக்கியமாக உங்களுடைய கைகால் வழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். அதுவும் நீங்க போகக்கூடிய மருத்துவமனை மூலியமாக அதற்கான தீர்வுகளை நீங்களே காண்பீங்க. அதுவும் கூடிய விரைவில் எல்லாமே மாறப்போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொற்காலங்களாக இருக்கும். நிம்மதியை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இருக்கும்.
நம்பிக்கையோடு காத்திருங்கள், அத்தனையும் உங்களுக்கானதாக மாறும், அனைத்தும் உங்களுக்கானதாக இருக்க போகும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.